எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பயந்து போயிருக்கிறீங்களா? நாளைக்கு காலையில என்ன நடக்கும், இன்னைக்கு என்ன நடக்கும், என் சூழ்நிலை இன்னைக்கு அந்த காரியத்தை குறிச்சு நான் பயந்துட்டே இருக்கேன்னு, இந்த பயத்துல இருந்து யார் எனக்கு விடுதலை தருவான்னு சொல்லி பயத்தோட பாக்குற பிள்ளைகளை யாரெல்லாம் இருக்கிறீங்க? கவலைப்படாதீங்க. நீங்க பயப்படுற காரியம் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ண மாட்டாரு. ஏசப்பான்னு ஒரு தெய்வம் இருக்கிறாரு. அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. அவர் பாருங்க, நீங்க அவரை பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும். பாருங்க, நீங்க இருக்கிற வீட்டுக்குள்ள அவர் இருக்கிறாரு, நீங்க இருக்கிற சூழ்நிலைக்குள்ள இருக்கிறாரு. நீங்க எந்த ஜெயில இருந்து இந்த வார்த்தைகளை பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, எந்த அடைக்கப்பட்ட வீடுல இருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, ஒருத்தங்களுக்கு பயந்து போய் இன்னைக்கு அந்த காரியத்துல இருந்து வெளியில வர முடியாதபடி தலை குனிஞ்ச இடத்துல பாருங்க இருந்து இந்த வார்த்தைகளை பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல, நீங்க ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்க பக்கத்துலதான் இருக்கிறாரு, நீங்க இருக்கிற அறையில தான் இருக்கிறாரு. அதனாலதான் கர்த்தர் உங்களை தேடி இந்த வார்த்தைகள் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. போன்லயோ இல்லாட்டி ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த வார்த்தையை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளோட கர்த்தர் பேசுறது. நீங்க அவரை பார்க்காம இருந்தா கூட அவர் உங்களை மறக்கிறது இல்ல, அவர் உங்களை வெறுக்கிறது இல்ல, அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. ஏசப்பா மேல நம்பிக்கையா இருங்க. பயப்படுற காரியம் பாருங்க நடக்கவே நடக்காது. ஒருவேளை இது நாளைக்கு நடக்குமா, இது நடக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல, கர்த்தர் நிச்சயமா உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு. ஏன் தெரியுமா? எரேமியாவுக்கு எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.